தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 2009ஆம் ஆண்டுக்கு பின் 15 வருடங்களுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்றது. குடமுழுக்கை முன்னிட்டு ராஜகோபுரத்தில் இருந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகை காரணமாக திருச்செந்தூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. குடமுழுக்கை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடாக கோவில் கோபுர தளத்தில் இருந்து குடமுழுக்கு விழாவை பக்தர்கள் கண்டுகளிக்க சுமார் 40,000 சதுர அடியில் பிரத்யேகமான பலகைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் பக்தர்கள் அதில் ஏறி குடமுழுக்கை கண்டுகளித்தனர். அப்போது பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என கோஷமிட்டது விண்ணை பிளக்கும் அளவிற்கு இருந்தது. குடமுழுக்கு விழா நிறைவடைந்ததும் பக்தர்கள் இருந்த கடற்கரை பகுதியில் 20 ராட்சத ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளிக்கும் நிகழ்வு நடந்தது. இதில் தலா 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒவ்வொரு ட்ரோன் மூலம் 3 முறை பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவை காண வரும் பக்தர்கள் எந்தவித நெருக்கடியின்றி காணும் வகையில் கோவில் கடற்கரையில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு பாதுகாப்பு கருதி மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள், நேரலையில் காண LED திரைகள், அதேபோல் தற்காலிக வாகன நிறுத்துமிடம், பேருந்து நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் நேரலையில் காணும் வகையில் 65 LED திரைகள், 824 கழிப்பறைகள் வசதி, குடிநீர் உணவு வசதிகளும் செய்யப்பட்டு 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய 25 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தது. காவல்துறை சார்பில் 5500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றதும் பக்தர்கள் காவல்துறை மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள பாதை வழியாக தங்களது சொந்த ஊருக்கு கிளம்பிச் சென்றனர். 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த திருவிழா என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குடமுழுக்கு விழாவை குடும்பத்துடன் கண்குளிர பார்த்து மகிழ்ந்தனர்.